நீ எப்படி என்ன தாண்டி போறன்னு பாக்குறேன். Thank you. நீ பிரமாதமா விளையாடுன. தேங்க்ஸ் லூனா. ஆமா ரொம்ப நேரம் ஆச்சு, ஏன் இன்னும் பால் வரல? ஆமா நீ இன்னைக்கு போட்டி போட போறல, யாரை எதிர்த்து விளையாட போற? அந்த டாக் சைடு தான். அடேங்கப்பா, அவனை கொஞ்சம் பாருங்க, தோத்து போனதுக்கு அப்புறம் எப்படி நின்னு கத்திக்கிட்டு இருக்கான்னு. ஆனா உங்க குடும்பமே அப்படிதான், உனக்கு தெரியாதா? ஓ ஆமா, அத நான் மறந்தே போயிட்டேன். நல்ல வேளை இவன் டீம்ல விளையாடல, இல்லாட்டி எப்படி இருக்கும்? யாரு கண்டா? அவன் பண்ணது தப்பாச்சு. தோத்ததுக்காக ஆமா சரியா சொன்ன. அவன் காட்டுவாசி மாதிரி நடந்துட்டான். காட்டுக்கே திரும்ப போய்டு. என்ன கப்பலுக்கு வந்துருச்சா? தெரியலையே. உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் சந்திக்கணுமா? என்னது? இது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்படி எல்லாம் நடக்கும்னு உனக்கு முன்னாடி தெரியும்ல? தெரியும். அவரும் அவரோட பையனை அங்க கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. அப்படியா? அவன் எப்படிப்பட்ட பையன்? உனக்கு மூளை ரொம்ப மங்கி போச்சுன்னு நினைக்கிறேன். இப்பதான் அவனை முதல் தடவை சந்திக்க போறான். அதுக்குள்ள அவனை பத்தி என்ன தெரியும்? அவன் நல்லவனா தான் இருப்பான். எங்க அம்மாக்கு மட்டும் இவங்களை பிடிச்சு போச்சுன்னா அப்புறம் எங்க அப்பா கூட நாங்க ஒண்ணு சேரவே முடியாது. உங்க அப்பாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால அவங்க சேர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. பால் வந்துட்டு இருக்காரு பாருங்க. நேரத்துக்கு வந்துட்டாரு. எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பேச்சை நிறுத்திட்டு பிராக்டிஸ் பண்ண வாங்க. ஹே சாமி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் வா. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம டீம் டார்க் ஷேட் கூட மோத போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த போட்டிக்கான முடிவை டார்க் ஷேட் தான் முடிவு பண்ண போறாங்க. உங்களை தோக்கடிக்கிறது ரொம்பவே சுலபம். நீங்க நினைக்கிற மாதிரி இது நியாயமான போட்டி கிடையாது. நம்ம டீம்ல எல்லாரும் சின்ன பசங்களா இருக்கிறதுனால நம்மளை விட வயசுல மூத்தவங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டீம்லயும் இருக்கணும். அது எப்படின்னா உங்களுக்கு மினிமம் 17 வயசு இருக்கணும். இது என்ன சேலஞ்ச்? அப்படின்னா கண்டிப்பா அந்த ராஸ் போட்டியில இருப்பான். அடடா, இவன் போட்டியில கலந்துக்க போறானா? இவன் விளையாடுறானா? வேற வழி இல்ல, அவனுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தங்களை கண்டுபிடிக்கணும். இதோ பிடிச்சிட்டேன். இப்படி நம்ம என்ன பண்ண போறோம் கேப்டன்? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சரி பசங்களா, உங்க எல்லாரையும் அப்புறமா சந்திக்கிறேன். மேட்சுக்கு நேரத்துக்கு வந்துருங்க. ஹே வா சமி. பால், நீ சின்ன வயசுல ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் விளையாடணும்னு சொன்னியே, அது உண்மை கிடையாதுல்ல? உனக்கு யார் சொன்னது? இல்ல, நான் அதை கேள்விப்பட்டேன், அவ்வளவுதான். உண்மைதான். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி விளையாடினேன். அப்படின்னா நாளைக்கு போட்டியில நீ எங்க டீமுக்கு விளையாடுறியா? என்னது? நான் உங்க கூட? அது இங்க பாரு, இந்த போட்டியில சேலஞ்ச் என்னன்னு உனக்கே தெரியும். இதுல குறைஞ்சது 17 வயசு இருக்கிறவங்க ஒருத்தராவது விளையாடணும். சரி நான் விளையாடுறேன். உங்க டீமுக்கு நான் உதவியா இருப்பேன்னா கண்டிப்பா நான் விளையாடுவேன். நிஜமாவா? நீ உண்மையா தான் சொல்றியா? எஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் விளையாடுறதுனால கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் சூப்பரா விளையாடுவேன். ஆமா ஃபுட்பால் விளையாடுறதுக்கு நீ இன்னும் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். சீக்கிரம் பிராக்டிஸ் ஆரம்பி. கவலைப்படாத. பாஸ் பண்ணு ஜோய். கீதா நோனா, அச்சோ மன்னிச்சிடு. நான் பாத்துக்கறேன். கிரேட். இந்த ஷாட் எப்படி இருக்கு? நல்லா தான் பண்ண, ஆனா இதெல்லாம் வெட்டி சீன். ஹேய், நாம கலக்கிட்டோம். எல்லாம் சரிதான், ஆனா 17 வயசுல ஒரு பிளேயரை கண்டுபிடிக்கணும். பாலா இவர் ஆட போறாரு. ஆமா, இவர் ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் பிளேயர். நிறைய மேட்ச் ஜெயிச்சிருக்காரு. பசங்களா, நாம போய் விளையாடலாம். வேற வழி இல்ல, வாங்க போவோம். உங்களை விளையாட நாங்க விட மாட்டோம். பால் தான் இந்த மேட்சுக்கு ரெஃப்ரி. ரெஃப்ரினா ரெஃப்ரி மாதிரி இருக்கணும், விளையாட கூடாது. புரியுதா? गाइस, என்ன மன்னிச்சிருங்க. உதவி பண்ணலாம் நினைச்சேன், ஆனா என்னால முடியல. நாளைக்கு 2 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். ஆனா அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் கண்ணுங்களா. அப்ப கூட நீங்க கண்டுபிடிக்கலனா என்ன நடக்கும்னு தெரியும்ல. நீங்க தோத்து போனதா ஒத்துக்கணும். அதான் இந்த கேமுக்கான ரூல்ஸ். அதேதான். சரி, நீங்க போய் விளையாட யாராவது பெரிய பையனை தேடுங்க. நாங்க போய் பிராக்டிஸ் பண்றோம். எப்படியோ நீங்க தோக்கதா போறீங்க. பசங்க கூட நம்ம விளையாடணுமா? என்ன மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆனா இப்ப மட்டும் நான் போகாம இருந்தேன்னா எனக்கும் எங்க அம்மாவுக்கும் நிச்சயமா சண்டை வரும். நீ கவலைப்படாத, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சரி ஓகே, நான் இப்ப கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் வந்து அப்புறமா பாக்குறேன். நம்ம எல்லாரும் சின்ன பசங்கங்கிறதுனால ஒவ்வொரு டீம்லயும் ஒவ்வொரு மூத்தவங்க இருக்கணும். புரியுதா? அவனுக்கு 17 வயசுக்கு மேலேயும் இருக்கணும். தோத்து போயிட்டு தான் ஒத்துக்கணும். அதான் இந்த கேமுடைய ரூல்ஸ். எங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் நான் சந்திக்கணுமா? அவரும் அவரோட பையனை அங்க கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. இப்படி எல்லாம் நடக்கும்னு உனக்கு முன்னாடி தெரியும்ல?
வந்துட்டியா சாம்? பரவாயில்லையே, சரியான நேரத்துக்கு வந்துட்ட. கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க. நீ அவங்கள சந்திச்சே ஆகணும். அதான் வந்துட்டேன்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ரேமனோட பையனும் ஸ்ட்ரீட் ஃபுட்பால் பிளேயராம். கண்டிப்பா அவன் உனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருப்பான் பாரு. சாம், நான் சொன்னதை கேக்குறேன்னு நீ சொல்லிருக்க. அந்த வீடியோ கேமை கொஞ்ச நேரம் ஓரமா வைக்கிறியா? அவங்க வந்துட்டாங்க. அந்த கேமை கொஞ்சம் ஆஃப் பண்றியா? ஹாய் இசபெல். ஹலோ. உள்ள வாங்க. இவன் தான் என் பையன் சாம். ஹாய் சாம். சாம், கொஞ்சம் அது கீழே வை. தலைகீழ வச்சு தான் விளையாடுவியா? சாம், இவர்தான் ரேமான். அவருடைய பையன் செபாஸ்டியன். ஹலோ, என்னுடைய பேரு செபாஸ்டியன். எங்க அம்மா சொன்னது எனக்கு கேட்டது. நீ வேணும்னா என்ன டாக். நான் வெளியே போயிட்டு வரேன். சாம்வேல், வந்திருக்கவங்க முன்னாடி இப்படி எல்லாம் நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. தப்பா எடுத்துக்காதீங்க. அவன் சின்ன பையன், போக போக புரிஞ்சுப்பான். கவலைப்படாத, நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்கல. சார், நீ வேணா அவன் கூட போய் பேச. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா அவன் பேசுவானான்னு தெரியலையே. கொஞ்ச நேரம் அவன் தனியா இருக்கட்டுமே. ட்ரை பண்ணி பாரு. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அவங்க டீம்ல இருக்கிற ரால்ஃப் நல்லா விளையாடுறான்ல. அவங்க என்னடா பிராக்டீஸ் பண்றாங்க, நமக்கு ஆளே கிடைக்கல. நம்ம இங்கே இருந்தா எப்படி? எங்கயாவது போய் தேடினாதானே நமக்கு ஆள் கிடைப்பாங்க. கவலைப்படாத. ஹலோ, இங்க யாராவது இருக்கீங்களா? எங்களோட எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால் டீமோட விளையாடுறதுக்கு எங்க கூட சேர்ந்து நீங்க விளையாடலாம். யாருமே இல்லையா? ஸ்ட்ரீட் ஃபுட்பால் விளையாடுவியா? இல்ல, இதுக்கு பேரு எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அப்படியா? சரி, பால பாஸ் பண்ணு. முடிஞ்சா வந்து எடுத்துக்க. ஓகே. மிஸ் பண்ணிட்ட. பரவாயில்லையே, வேகமா விளையாடுற. நீ மிஸ் பண்ணிட்ட. ஓ, அப்படியா? அதையும் பாத்துருவோம். என்ன, நீ நினைச்ச அளவுக்கு சுலபமா இல்லையா? இதுல நீ ஜெயிச்சிட்ட. ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுவும் ஒரு வகையான ஸ்ட்ரீட் ஃபுட்பால் தான். உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? இதுக்கு பேர் ஸ்ட்ரீட் ஃபுட்பால் கிடையாது, எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால். இதுல நிறைய டெக்னிக்ஸ் நாங்க யூஸ் பண்ணி விளையாடுவோம். இதுல ஆக்ரோபேட்டிக்ஸ், மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இத ஒரு டெக்னிக்கா விளையாடுவோம். உனக்கு புரியாது. நீ என்ன வேணாலும் சொல்லு, பரவாயில்ல. இதையும் நீங்க பால் வச்சு தானே விளையாட போறீங்க? இப்பதான் எனக்கு புரியுது. நீ என்ன சொன்னாலும் அதை நான் சரின்னு கேட்கணும்னு நினைக்கிறேன், அப்படிதானே? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. சாப்பாடு ரெடியா இருக்கு, வாங்க சாப்பிட. சரி, இதோட விடு. இதுல விளையாடுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. இதுக்கு நீ நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். உங்க வீட்டுக்கு யாரோ வராங்கன்னு சொன்னியே, என்ன ஆச்சு? ஆமாமா, சொன்ன மாதிரியே வந்தாங்க. அதுல அவரோட பையன் இருக்கானே, அவன் தொலை தாங்கல. அவன் சொல்றத நான் சரின்னு சொல்ற வரைக்கும் அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அவனை விடுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து நமக்கு ஆளே கிடைக்கல. பாதி பேர் ரால்ஃப பார்த்து பயந்துட்டாங்க. சில பேர் அந்த ஸ்லைட் பயமுடுத்தி வச்சிருக்கான். நம்ம டீம்ல சேர யாருமே ஒத்துக்க மாட்டேங்கறாங்க. இது ரொம்ப மோசம். எங்களுக்கு உதவி செய்ய இங்க யாருமே இல்லையா? அதையும் நாங்க முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். கத்தாத. நான் இருக்கேன்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டீம்ல ஒருத்தர் சேர்ந்துட்டாரா? இப்ப எதுக்காக என்ன பின்தொடர்ந்து இங்க வந்த? நான் இவ்வளவு நேரம் பெருமையா பேசினது இவனை பத்தி தான். இவரை பார்த்தா நீ அப்படியெல்லாம் சொன்ன, வாய மூடு. இவர் யாருன்னு தெரியுமா? இவர் தான் டாக். இல்ல, இவனோட பேரு செபாஸ்டியன். அதேதான், இவர் பேரு செபாஸ்டியன் டாகனோ. எல்லாருக்கும் இவர டாக்னு தான் தெரியும். ஸ்ட்ரீட் ஃபுட்பால் சாம்பியன். ஆமா, நானே தான். இது நீங்களே தானா? நம்பவே முடியல. நம்ம கூட விளையாட நமக்கு ஆள் கிடைச்சிட்டாரு. ஹே, இந்த டாக்.
எங்க டீம்ல ஆள் கிடைக்கல, நீங்க ஆடுறீங்களா? எதுக்காக புதுசா ஒருத்தர் தேடிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட ஆள் இல்லையா? ஆள் இருக்கு, ஆனா இப்ப நாங்க சாம்பியன்ஷிப்ல இருக்கோம். குழுக்கள் முறையில யார் கூட மோதணும்னு முடிவு எடுப்பாங்க. அந்த டீம் எங்களுக்கு ஒரு சேலஞ்ச கொடுப்பாங்க, அதை வச்சு நாங்க விளையாடி ஜெயிக்கணும். நாளைக்கு சேலஞ்ச் என்னன்னா எங்க டீம்ல 17 வயசுல ஒருத்தர் விளையாடணும். ஓ அவ்வளவுதானா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னா? ஆனா எனக்கு இருக்கு. நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சதா பேசுறியா சாமி? வேண்டாம், வேற ஆளை தேடி பாப்போம். ஆனா அப்போ சரி, நான் கிளம்புறேன். நான் எங்க இருப்பேன்னு உனக்கு தெரியும்ல சாமி. தேவைப்பட்டா என்ன கூப்பிடுங்க. போயிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக இப்படி பண்ண சொல்லு சாமி. நம்ம டீம்ல ஒருத்தர் சேர்க்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் தெரியுமா? ஆனா நீ இவரை துரத்திட்ட. அவர் சாதாரண ஆள் கிடையாது, அவருதான் டேக். உனக்கு அவரை பிடிக்காட்டி நாளைக்கு நம்ம போட்டியில விளையாடி இருந்தா ஜெயிச்சிருப்போம். உன்னோட நிலைமையும் எங்களுக்கு புரியுது சாமி. நம்ம டீம் போட்டியில ஜெயிக்கணும்னா அவர் நமக்கு தேவை. நாம ஒரு டீம். எனக்கு எல்லாமே புரியுது. உங்களுக்கு விளையாட வேற யாருமே கிடைக்கலையா? கிடைக்கலையே, நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம், ஆனா யாரும் கிடைக்கல. ஓகே, உங்களுக்கு டேக் தான் வேணும்னா நீங்க எல்லாரும் விளையாடுங்க. அவன் எனக்கு பதிலா விளையாடுவான். இவன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்துட்டதே கிடையாது. நீ இப்படியே இரு, உன் மனசை மாத்திக்காத, இதான் எங்களுக்கு நல்லது. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல 2 பேரும் வெளியே போங்க. இங்க வர்றதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. அதுவும் நான் இல்லாம அவருக்கு பிடிச்ச டீம் தோக்க போதுன்னு உடனே எப்படி கத்துறாருன்னு பாத்தியா? ஹலோ சாம், அவங்கள பத்தி என்ன நினைக்கிற? என்ன நினைக்கணும்? இது பாரு, இது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு புரியுது. ஆனா உனக்கு புரியுற மாதிரி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நானும் உங்க அப்பாவும் பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. அவரும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எனக்கும் ஒரு வாழ்க்கை துணை தேவை இல்லையா? உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுங்கம்மா. என்ன எதுக்காக கேக்குறீங்க? சரி விடு. செபஸ்டியன் கூட நீ நல்லா பேசினியாமே, அவன் என்கிட்ட சொன்னான். யாரு? டேக் அவன் அப்படியா சொன்னான்? ஆமா, அவங்க அப்பா கிட்ட அவன் பேசிட்டு இருந்தான். அவனை உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு அறிமுகப்படுத்தினியாமே, அவங்க எல்லாரும் நல்லா பேசினாங்கன்னு கூட சொன்னான். ரொம்ப சந்தோஷமா இருந்தான். உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. உன்னையும் செபாஸ்டியனையும் வச்சு முடிவு பண்ணணும்னு நினைச்சோம். நல்ல வேளை நீங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க. நாங்களும் முடிவு பண்ணிட்டோம். என்ன முடிவு? அடுத்த மாசத்துல இருந்து அவங்க 2 பேரும் நம்ம வீட்ல வந்து நம்ம கூட தங்க போறாங்க. புரியுதா? என்ன? செபாஸ்டியனுக்கு எந்த ரூம் கொடுக்கறதுன்னு எனக்கு இன்னும் புரியவே இல்ல. அவனுக்காக நாம ஒரு ரூம் ஒதுக்கி ஆகணும். சரியா? ஆனா அம்மா, நாம நான் அடுப்புல வச்சதையும் மறந்துட்டேன். நான் போய் ஆஃப் பண்ணிட்டு வரேன். அடடா. ஏன் நீங்க எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க? அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. இப்ப என்ன பண்ண போறோம்? கேம் ஆரம்பிக்க போகுது. என்ன பாய்ஸ், உங்க டீம் ரெடி ஆயிடுச்சா? டிக் டாக் டிக் டாக். மாய மனிதரை வச்சு இந்த போட்டியில விளையாட போறீங்களா? எங்களுக்கு பயமா இருக்கு. நீங்க இந்த போட்டியில ஜெயிக்க போறீங்க. ரூல்ஸ் என்னன்னு தெரியும்ல? நாங்க சொன்ன மாதிரி 17 வயசுக்கு மேல ஒரு பிளேயர் உங்க டீம்ல இல்லனா அவங்க நிலைமை என்ன பால்? தோத்து போயிட்டதா ஒத்துக்கணும். அதாவது அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க, எதிரணி தான் ஜெயிக்கும். உங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்கு தெரியுமா? சரித்திரத்திலேயே முதல் முறையா நீங்க விளையாடாமலேயே தோக்க போறீங்க. என்ன ஆள் கிடைச்சிட்டாங்களா? டீம் ரெடியா? இல்ல, நீங்க வந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான். நீங்க எங்க டீமுக்காக விளையாடினா ரொம்ப நல்லா இருக்கும். தயவு செஞ்சு வாங்க. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா உங்க கேப்டன் தான் எதுவும் பேசாம உட்கார்ந்திருக்காரு. இப்ப கேப்டனுக்கு வேற வழியே இல்ல. வந்து தொலை. நம்ம ஒரு பிளான் பண்ணா உங்க ஒரு பிளான் பண்றாங்களே. 2 டீம்ஸ் ரெடியா இருக்கீங்களா? நான் சொன்ன மாதிரி எல்லாருமே ஒண்ணா விளையாட முடியாது. முதல்ல அவன் விளையாடட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து விளையாடுறேன். இந்த போட்டியில நம்ம ஜெயிக்கணும்னா எல்லாரும் ஒண்ணா விளையாடணும். வாங்க போலாம். பிரமாதம், வாங்க போலாம் டேக். கவனமா கேளுங்க. இன்னைக்கு நாம லோயர் லெவல்லயும் ஃபாஸ்ட் டாக்லிங்லயும் சேர்த்து விளையாட போறோம். ஒரு கோல் கிரீன் ஹவுஸ் உடைய எக்ஸிட்ல இருக்கும். அதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டோட எதிர இருக்கிறது. இன்னொன்னு மெயின் லெவல்ல இருக்கிற என்ட்ரன்ஸ் கிட்ட இருக்கும். டார்க் ஷேட் அந்த சைடு அவங்க கோலை சூஸ் பண்ணி இருக்காங்க. ஹாஃப் டைம்ல நீங்க உங்க ஹெட்ஸ மாத்திக்கலாம். இந்த மேட்ச்ல சப்ஸ்டிடியூட்ஸ் உங்க டீம்ல சாமி, அந்த சைடுல கிரீனா. சரி, இப்ப நாம போட்டி ஆரம்பிக்கலாமா? ஓகே, ரெடியா? ஹே, இப்படி எல்லாம் விளையாட கூடாது. இது உனக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங். நான் பாத்துக்கறேன். ஹே பேக் இந்தா. சீக்கிரம் டிபி பால உக்கிட்ட போகாத. கம் ஆன், அவளை பிளாக் பண்ணுங்க.
நீ இப்ப போகலாம், இங்க யாரும் இல்ல. கம் ஆன் பேட், உன்னால முடியும். அடடா பால் வேகமா வருது. டாக்ஷியர் ஒரு கோல் அடிச்சிருக்காங்க. இத பாருங்க, யாரையும் பிசிக்கலா அட்டாக் பண்ண கூடாது. நாம ஒன்னும் பல்லாங்குழி ஆடல, ஃபுட்பால் ஆடிட்டு இருக்கோம், புரியுதா? வாய மூட ஸ்லை. அவனைய வாய மூட சொல்லு. எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால்ஸ்க்கு ரூல்ஸ் இருக்கு. அத நீங்க மதிக்கலன்னா உங்களை நான் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். அதெல்லாம் வேணாம். நீங்க யாரையும் நெருங்க விடாதீங்க. அந்த ரால்ஃப பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை. எப்படி விளையாடணும்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. போதும், நிறுத்துறியா? இந்த நீ பாத்துக்கோ. பால் எனக்கு கிடைச்சிடுச்சு. நல்ல முயற்சி தான், ஆனா கோல் போட விட மாட்டேன். கவலைப்படாத ஜோய், நான் வந்துட்டேன். ஹே பேட், இங்க வா. இதோ வந்துட்டேன். கிரெக், லூனா, கேம் பிளான மாத்துவோமா? அந்த ரால்ஃப நான் பாத்துக்கறேன். லூனா, நீ போய் பால டாக்கிள் பண்ணு. ஹே கிரெக், நீ வெளிய போ. சமி, நீ விளையாட வா. பேட், சீக்கிரமா போய் கோல் போடு. நான் யாருன்னு இப்ப காட்டுறேன். ஏதாவது பண்ணு ரால். சீக்கிரம் டிமி, எப்படியாவது அவளை பிடிச்சாகணும். நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அப்படிதான். அடுத்த தடவை நீ எப்படி தப்பிக்கிறான்னு நானும் பாக்குறேன். அவன் குறியெல்லாம் இப்ப ஏன் மேலதான். நீ போய் கோல போடு. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? முடிஞ்சா வந்து புடி. டீம், நீங்க யாருன்னு காட்டுங்க. ஜெயிச்சு காமிங்க. சீக்கிரம் சீக்கிரம். நீ கொஞ்சம் எழுந்திரி, என்ன நசுக்காத. பாஸ் பண்ணு. அடடா. ஹே பேட், எப்படியாவது அவனை தடுத்து நிறுத்து. சமி, பாஸ் பண்ணு. ஹாஃப் டைம், 5 minutes break. எதுக்காக அப்படி பண்ண சாமி? டேக் உன பால பாஸ் பண்ண சொன்னால. அட, எப்போல இந்த டேக் டீம் கேப்டன் ஆனா? நான் தான் கேப்டன், மறக்காத. ஆனா அவன் போட்டியில ஜெயிக்கணும்னு விளையாடிட்டு இருக்கான். உன்ன மாதிரி கிடையாது. இத பாரு, இது டீம் சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம பிரச்சனைகளை அப்புறமா பாத்துக்கலாம். ஓ அப்படியா? ப்ளா 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 ப்ளா. 2 minutes more. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? சரி கிரெக், நீ இப்ப வந்து விளையாடு. இனேஸ், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோ. ஏன்னா அவனுடைய வேகம் கடைசியில தேவைப்படும். ஹே, அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த சம்மியோட அண்ணனா இருப்பானோ? என்னது, சாமிக்கு அண்ணனா? ஆமா, எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க அண்ணன் தம்பியா தான் இருக்கணும். ஹே, ஒரு யோசனை. அந்த அண்ணனை நான் பாத்துக்கிறேன், தம்பியை நீ பாத்துக்கோ. இந்த ஐடியா நல்லா இருக்கு. ஓகே, போட்டி ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? இடத்தை மாத்திக்க விரும்புறீங்களா? செகண்ட் ஆஃப் ஆரம்பிங்க. சமி, ஜாக்கிரதை. நான் அவனை ஏற்கனவே பாத்துட்டேன். தேங்க்ஸ் சொன்னா கொஞ்சம் போடுவேன். அவளை எப்படியாவது பிடிங்க, விடாதீங்க. இனிமேல் போட்டியில விளையாட முடியாது. வெளியே போ. நான் என்ன பண்ணேன்? எப்படி ஆயிடுச்சு? ஏற்கனவே உனக்கு வார்னிங் கொடுத்தேன், ஆனா நீ அதே தப்ப செய்யற. அதனால வேற வழியே இல்ல. உனக்கு ஒண்ணும் ஆகலையே. கால் எப்படி இருக்கு டேக்? கவலைப்படாதீங்க, எனக்கு ஒண்ணும் ஆகல. ஐனஸ், உள்ள கூப்பிடுங்க. இல்ல, நான் வெளில போறேன். இல்ல, வாய்ப்பே இல்ல சம்மி. நம்ம டீமுக்கு கேப்டன் தேவை. நான் வெளியில போறேன். ஐனஸ், பால் கிடைச்சா அதை மிஸ் பண்ணாத. எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுமோ கொண்டு போ. அப்புறமா கிரெக்குக்கு பாஸ் பண்ணு. கிரெக், நீ ஐனஸ்க்கு பாஸ் பண்ணணும். சம்மியும் நானும் உங்களை பாத்துக்கிறோம். கண்டிப்பா இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சு புது சரித்திரத்தை படிக்க போறோம். வாங்க. வேகமா போ ஐனஸ். உன் திறமையை காட்டு கிரெக். எனக்கு கோல் அடிச்சிட்டாங்களா? இப்ப ஸ்கோர் 1-all. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. டார்க் சைட் கோல் கீப்பரை மாத்துறாங்க. நீயாவது கோல் விடாம பாத்துக்கோ. ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? நான் பாத்துக்கிறேன்.
கம் ஆன் गाइस அடுத்த கோல் நாம தான் போடணும். நம்ம ஆட்டத்தை பார்த்து அவங்க அதிர்ச்சி அடையணும். அவங்க டீம்ல ஒருத்தன் விளையாடல. அத சாதகமா பயன்படுத்திக்குவோம். ஓகே டீம். ஓகே. நோ கிரீனா உள்ள போய் கவர் பண்ணு. இந்த கோலை தடுத்து நிறுத்தலனா நம்ம தோத்துருவோம். ரெண்டுக்கு ஒரு கோல் கணக்காயிருக்கு. the team ஜெயிச்சிட்டாங்க. போச்சு போச்சு எல்லாமே போச்சு. என்னால நம்பவே முடியல. ஜெயிச்சிட்டாங்கல. ஹே டேக், நீ உண்மையிலேயே நல்லா விளையாடுன. நீ சாம்பியன் தான். நீயும் இந்த டீமுக்கு ஒரு நல்ல கேப்டனா இருக்க. அப்பப்ப கொஞ்சம் அடம் பிடிக்கிற, ஆனா அதுவும் நல்லதுக்கு தான். பாவம் அவரை ஓவரா புகழாம எங்க கூட கொஞ்சம் வா. சரி, இதோட விடு. என்ன தப்பா நினைக்காத. கண்டிப்பா இல்ல. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். நீ எங்க டீமுக்கு ஒரு ஹெட் கோச்சா விளையாடினா நிச்சயம் நாங்க ஜெயிப்போம். என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா அதுக்கு டீம்ல எல்லாருமே ஒத்துக்கணும்ல. இந்த டீமே சொல்லுது நீங்க தான் எங்களோட கோச். இந்த டேக் தான் எங்களோட கோச்.